ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் பருப்பு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இந்த மூணையும் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க. அந்த மூணுமே பார்த்திங்க அப்படின்னா இயற்கையான பொருள். இது எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாத பொருளுங்க. இதை வச்சு தான் நம்ம ஒரு இயற்கையான நம்ம ஹேர் டை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாதாம் பருப்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சத்தானது, கண்ணுக்கு குளிர்ச்சியானது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி விடக்கூடியதுங்க. இதை ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. 10 பாதாம் பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். நல்லா கருக கூட நீங்கள் வறுக்கணுங்க. நல்லா கருக வறுக்கணும். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொஞ்சம் அலசி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம். இந்த மூணையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை குறைவான தீயில வச்சு நல்லா வருங்க. வறுத்து நல்லா இந்த பாதாம் பருப்பு, கருவேப்பிலை, அந்த கருஞ்சீரகம் எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா கருப்பாகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கிடணும். நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்படி நல்லா பாதாம் பருப்பு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நல்லா வறுத்துக்கிடலாம். நல்லா ஆனால் அடுப்பை கம்மியான தீயில வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கரிஞ்சிரும். அதனால் குறைவான தீயில வச்சு நீங்கள் அப்புறமா குறைவான தீயில வச்சு கொஞ்சம் அதிக நேரம் ஆகும். அதனால் நீங்கள் அதிக நேரம் ஆகுதுன்ட்டு அடுப்பு ஃபுல்லாக வச்சிடாதீங்க. கம்மியான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா அதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் அளவு நம்ம பாதாம் பருப்பு, கருவேப்பிலை, கருஞ்சீரகம் நம்ம வறுத்தெடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 1.5 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நம்ம இதை டபுள் பாயிலிங் பண்ண போகிறோங்க. அதே சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை போட்டு 2 ஸ்பூன் அளவு நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயோடு அதை மிக்ஸ் பண்ணி இந்த அடுப்பில் வச்சு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா தான் அதனுடைய மருத்துவ தன்மைகள் அதில் நல்லா இறங்கும். நல்லா கொதித்து நல்லா அந்த எண்ணெய் நல்லா கருப்பாகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நீங்கள் ஹேர் டையாக நீங்கள் யூஸ் ஆற வச்சுருங்க. எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் தலையில் அப்ளை பண்ணணுங்க. இதை கண்மையாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குழந்தைகளுக்கு கூட பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் பக்க விளைவுகள் எதுவுமே வராதுங்க. எல்லாமே இயற்கையான முறையில் தயாரித்தது. நம்மளே வீட்டில் தயாரித்ததுனால இதில் பக்க விளைவுகள் எதுவும் வராது. கண்மையாகவும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் முடிக்கு நீங்கள் கடைகளில் வாங்குறதுல கெமிக்கல் கலந்துருக்கும். அதனால் கண்கள் கூட பாதிக்கப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் எதுவுமே பாதிக்கப்படாது. அதே நேரத்தில் முடியுமே நல்லா கருப்பாகுங்க. நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தலையில் தேய்ச்சி வச்சுட்டு அப்புறமா குளிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி ஒரு காற்று போகாத டப்பாவோட அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த இதை ஆற வச்சு அப்புறமா நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தேய்ச்சி 1 மணி நேரம் கழித்து குளிக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது முடி உங்களுக்கு நல்லா கருப்பு அடர்த்தியாக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.